வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சரி இருக்கட்டும், என்ன பண்ணுது அப்புறம் எப்படி கிம்ப எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஹே ஹாய், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் நிவேதா. இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் 2 பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு நம்ம சுபி, இன்னொன்னு நம்ம சிட்டு. அவன் பேர் ஏன் சிட்டு அப்படின்னா அவளோட நிக் நேம் நாங்க சிட்டுன்னு கூப்பிடுவோம். ஸோ அப்படியே வந்து பழகியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பானிபூரி சேலஞ்ச். நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பிளேட்ஸ்லயும் வந்து 30 பானிபூரி வச்சிருக்கோம். நம்ம சேலஞ்சோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பிளேட்லயும் 30 இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறா அப்படிங்கிறது தான். அப்படி வந்து சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வந்து டைமர் செட் பண்ணிக்க போறோம். யார் கம்மி டைம்ல அதிகமா சாப்பிடுறா அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் இந்த சேலஞ்சோட ரூல். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சும் கூட. இதுல பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வின் பண்றாங்களா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆனா நாங்க இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அப்புறமா யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு கிஃப்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்க போறோம். அது என்னன்னு நான் வந்து அப்புறமா லாஸ்டா நான் அட்டாச் பண்றேன். இப்போ பூரி கூட நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பானி அண்ட் பொட்டேட்டோ அந்த ஒரு மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பிளஸ் வந்து இதுல எக்ஸ்ட்ரா மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. இது 3 தான் இருக்கு. இது கூட சேர்த்து நம்ம பானிபூரி சாப்பிட போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0-0ல இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ண போறப்போ நான் டைமர் ஆன் பண்ணிடுறேன். ஆவா, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. கடவுளே, நான் தான் ஜெயிப்பேன். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ண போறேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் வெயிட், ரெடி 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 ரெடி. ஐயோ ஐயோ, என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? யார்கிட்ட போய் வந்துருச்சு அது யார்கிட்ட? பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆஹா, இவன் அவனே தாப்பா. ஐயோ,
வேற விழுந்துருக்காங்க. எடு. அவ்வளவுதான் வந்துட்டு. ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுறீங்க. என்னால இதுக்கு சாப்பிட முடியாது. என்ன ஐயோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஐயோ பாருங்க, 2 பேரும் வேஸ்ட். சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணது சுபி. செகண்ட் யாருன்னு கவுண்ட் பண்ணாதான் தெரியும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிடணும் சத்தியமா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் நினைக்கவே இல்லை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு. டைமர் பார்த்தோம் அப்படின்னா நான் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் கட் பண்ணேன். ஸோ ஒரு 4:50 வந்து வச்சுக்கலாம், 4 minutes 50 seconds வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள 30 பூரி வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கா. ஐயோ என்னால சாப்பிடவே முடியல. அக்கா எங்க முன்னாடி அதானே அங்க ஒரு பூரி கிடக்கு. அதுவும் அக்கா சாப்பிட்டுருக்காங்க. ஐயா பூரிக்கா எங்கேயும் ஓடி அது நீதான் சாப்பிடணும் சிப்ஸா. இன்னும் சாப்பிடும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு புரிய என் தட்டுல இருக்குல்ல, இது போட்டு பண்ண வைக்கிறேன். எந்த ஃப்ராடு என்ன பண்ணுச்சுன்னு வீடியோ அதான் தெரிஞ்சு போயிடும். பேசாம ஒரு 50 பூரி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ நீ ஏதோ பண்ணிருக்க. என்ன பண்ண? ஆமா அது என்ன ஃப்ராடு? டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். எங்கனால கூட சாப்பிட முடியல. என் பிளேட்ல என்ன பண்ண? உன் பிளேட்ல எத்தனை இருக்கு? டக்கு டக்குன்னு மூணுங்களோ 2 வாயில வச்சிருந்தா. ஆக்சுவலி இது அன்பிலீவபிள். இவ வின் பண்ண சான்ஸே இல்ல. பட் ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் நல்லாவே சாப்பிட ஓகே, பானிபூரி சாப்பிடுவான்னு தெரியும். நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நினைச்சேன். சுபிஷா ஆனா நான் வந்து நான் ஜெயிப்பேன்னு நினைக்கல. 2 பேர்ல யாராவது பண்ணீங்கன்னு தெரியும். ஆனா சுபிஷா இப்போ என்னோட பிளேட்ல எத்தனை பூரி இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். உன்னோடதுல எவ்வளவு இருக்கு? 2 4 6. என்னோடதுல 6 இருக்கு. 8 9 10 இருக்கா? 10 இருக்கு. அவளோட சிட்டோட பிளேட்ல 10 இருக்கு. என்னோடதுல 6 இருக்கு. சோ இதுல வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி சுபிக்ஷா. செகண்ட் பிளேஸ் நான். கிளாப் பண்ண முடியல. ஓகே, இப்போ செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்க்கு என்ன பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சும்மா நம்ம அதுக்கு ஏதாவது சாக்லேட் அந்த மாதிரி வாங்கிக்கலாமே தவிர ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் என்ன கொடுக்கலாம்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வேணாலும் சரி. எது வேணாலும் நாங்கள் காஸ்ட்லியாக முன்னாடி வாங்கிக்கலாம். பெருசா வச்சிருக்கோம். கரெக்டாக நாங்கள் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் கேட்கணும். சாக்லேட் சாக்லேட் போதுமா? சாக்லேட் போதுமா? இந்த மிக்சரே யூஸ் பண்ணவே இல்லை. சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். கட 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 அள்ளி அமுக்கலாம். கருமா என்ன எனக்கு ஒமற்ற பரவாயில்ல சாப்பிட்டுட்டேன். நம்ம 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்தீங்க. சாப்பிட்டு பத்தியா? அசிரிக்கவும் இல்ல. கேடி கேடி நியாயமே இல்ல. இன்னொரு வாட்டி 30 பண்ணுவோம். இதோட நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நாங்க காமனா ஒரு செட்டப் வச்சு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பாக்கலான்ற ஒரு ஐடியா தான். பட் இவ்ளோ கம்மி டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா எதிர்பார்க்கல. பட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னும் என்ன சேலஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றோம். மீதி இருக்க பூரியை வந்து நாங்க சாப்பிட போறோம். ஏன்னா வந்து அவ்வளவு அந்த டைம்ல சாப்பிட்டோமான்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கு. ஆனா இந்த 30மே சாப்பிட்டா அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எப்படி வயிறா இல்ல வேற எதுவும்? அது இது வந்து பானை. இது வந்து டக்கை ஒன்னே தான் சாப்பிடுறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய். எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா நீ ஜெயிச்சதுல. யாருக்கும் வருத்தம் தான். உங்க 2 பேரும் நான் வந்து இல்ல போட்டி வேணாம். ஜெயிச்சுட்டா இப்ப வந்து ஜெயிச்சவங்கன்னா தோத்தவங்களுக்கு. ஓகே ஆமா அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே 2மே காலையில ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுவோம். அதான் ஃபர்ஸ்ட் 30 முச்சது இதுல கிடக்குது. நம்ம
அடுத்த என்ன சேலஞ்ச் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ரெடியா இருக்கோம். ஹாய். பானிபூரி சேலஞ்சில சுபி வின் பண்ணதுக்காக நாங்க அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம். அவளை கூட்டிட்டு போய் தான் வாங்கணும். ஆனா அதுல ஒரு ஃப்ராட் வேலை பார்த்தா. பொட்டேட்டோ சுத்தமா வச்சு சாப்பிடல. 2 பூரிக்கா நம்ம சாப்பிட்டா. ஸோ நாங்க 1 kg பொட்டேட்டோ வாங்கி அவளுக்கு பேக் பண்ணி கொடுக்க போறோம். வா. எங்க கிஃப்ட் கொடுத்துரு. ஐயோ 1 kg பொட்டேட்டோ சாப்பிடு. ஒரு வாரம் ஃபுல்லா உட்காதான். என்னடி சாப்பிடு. இருக்கவா காமி இப்படி பண்ண